திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். உலக அளவிலே பொருளாதாரம் மிக மிக பின்தங்கி கொண்டு வீழ்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடிகிறது. அந்த வகையிலே கொரோனா காலத்திற்கு பிறகு உலக அளவிலே ஒரு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி மட்டுமல்ல, உலக நாடுகளுக்கிடையே யுத்தங்களும் ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. மட்டுமல்ல, உள்நாட்டு போர்களும் கலவரங்களும் அதிக அளவிலே நடைபெற்று வருகிறபடியினாலே இப்படிப்பட்ட பொருளாதார வீழ்ச்சி என்பது உலக அளவிலே பல நாடுகளை அது பாதித்திருக்கிறது. அப்படி பாதிக்கப்பட்டு சில நாடுகள் பஞ்சத்திலும் பட்டியலிலும் கூட இருக்கிறது என்று கூறப்படுகிறது. தற்போது உலக அளவிலான பொருளாதாரம் வரும் நாட்களில் இன்னமும் அது மிகவும் அதிக அளவிலே பாதிக்கப்பட இருக்கிறது என்கிற ஒரு ஆய்வறிக்கை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உலக பொருளாதார மன்றத்தினுடைய ஆண்டு கூட்டமானது ஜனவரி 23 நடைபெற்றிருக்கிறது. இந்த கூட்டத்தில் உலக அளவிலே உள்ள பில்லியனர்கள், இன்னமும் பெரிய பணக்காரர்கள் அதிலே பங்கெடுத்திருக்கிறார்கள். அவர்கள் வரும் நாட்களில் எந்த அளவுக்கு பணத்தை சம்பாதிக்கலாம், பெருக்கலாம் என்று சொல்லி ஆலோசனை கூட்டத்திலே பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அங்கே அந்த மன்றம் சார்பிலே ஒரு அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதிலே குறிப்பாக என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே பல தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வரும் நாட்களில் உலக பொருளாதார அந்த வீழ்ச்சியில் இந்தியாவும் அதிக அளவிலே பாதிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இதை குறித்த செய்தி தொகுப்பை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். இந்த உலக பொருளாதார மன்றத்தின் ஆண்டு கூட்டமானது சுவிட்சர்லாந்தில் உள்ள டாவோஸ் நகரில் கடந்த ஜனவரி 23 நடைபெற்றிருக்கிறது. அங்கே கொடுக்கப்பட்ட அந்த ஆய்வறிக்கையை தான் நான் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். தொடர்ந்து இந்திய தேசத்தின் பொருளாதாரம் பாதிக்கப்படாதிருக்க நாம் ஜெபிக்க வேண்டும். உலக பொருளாதார மன்றத்தின் ஆண்டு கூட்டம் ஜனவரி 23 நடந்திருக்கிறது. இதில் இனிவரும் நாட்களில் உலக பொருளாதாரம் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு பாதிக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது இந்தியாவுக்கு மிகவும் ஆபத்தான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. பெரும் பணக்காரர்கள், பில்லியனர்கள் உலக பொருளாதார மன்றத்தின் உறுப்பினர்களாக இருக்கின்றனர். இந்த மன்றத்தின் ஆண்டு கூட்டம் சுவிட்சர்லாந்தில் டாவோஸ் நகரில் நடைபெற்றது. இனி வரும் நாட்களில் எப்படியெல்லாம் லாபம் சம்பாதிக்கலாம் என பணக்காரர்கள் பேசிக்கொண்டிருந்த நிலையில் இந்த மன்றம் சார்பில் அறிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. WFF அறிக்கை அமெரிக்காவை சேர்ந்த பிரபல மேலாண்மை ஆலோசனை நிறுவனமான ஆலிவர் வைமனுடன் சேர்ந்து தயாரிக்கப்பட்ட இந்த அறிக்கையில் உலகம் முன் எப்போதையும் விடவும் இனி வரும் நாட்களில் பொருளாதாரத்தில் பின்னோக்கி நகரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு எனில் ரூபாய் 51 லட்சம் கோடியில் தொடங்கி ரூபாய் 419 லட்சம் கோடி வரை உலக வர்த்தகம் பாதிக்கப்படலாம். உலக நாடுகளின் GDPயில் இந்த பணம் 5% ஆகும். உலக நாடுகள் மத்தியில் இருக்கும் பிரிவினைகள், தன்னிச்சையாக செயல்படுதல் போன்ற காரணங்களால் இவை ஏற்படும் என்று WEF கணித்திருக்கிறது. இதனை ஜியோ எக்கனாமிக் ஃப்ராக்மெண்டேஷன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறது. சிம்பிளாக சொல்வதெனில், ட்ரம்ப் வந்தவுடன் ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இன்னும் பிற நாடுகளுக்கும் பல பொருளாதார தடைகளை வீசி எறிந்திருக்கிறார். பதிலுக்கு இந்த நாடுகளும் அமெரிக்க பொருட்கள் மீதான தடையை அறிவித்து வருகின்றன. இப்படி செய்வதால் புவிசார் அரசியலில் பிளவு ஏற்படும். உலக அளவில் விநியோகிய சங்கிலியில் உடைப்பு ஏற்படும். வர்த்தக போரும் உருவாகும். இதைத்தான் ஜியோ எக்கனாமிக் ஃப்ராக்மெண்டேஷன் என்று சொல்கிறார்கள். WEF அறிக்கையில் இனி வரும் நாட்களில் ஏற்படும் பாதிப்புகள் கடந்த 2008 பொருளாதார வீழ்ச்சியை விடவும் கொரோனா பெரும் தொற்று காலத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சியை விடவும் மோசமாக இருக்கும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளுக்கு இதனால் பாதிப்புகள் இருந்தாலும் அந்த நாடுகள் இதை சமாளித்து கொள்ளும். ஆனால் இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகளால் இதை தாங்கிக் கொள்ள முடியாது என்று கூறப்பட்டிருக்கிறது. ஏன் இந்தியாவுக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பு?
இந்தியா மட்டுமல்லாது பிரேசில், துருக்கி, லத்தீன் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் வளர்ந்து வரும் நாடுகள் இதனால் கடுமையாக பாதிக்கப்படும். இந்த நாடுகளில் ஜிடிபி 10% குறைவாக போக வாய்ப்பு இருக்கிறது. இவையெல்லாம் அணிசேரா நாடுகளாக இருக்கிறது. அதாவது ரஷ்யாவிடமும் உதவியை வாங்கிக் கொள்ளும், அமெரிக்காவிடமும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடும். ஆனால் பஞ்சாயத்து என்று வந்துவிட்டால் எந்த பக்கமும் நிற்காது. ஆனால் எதிர்காலத்தில் வரும் பொருளாதார தாக்கங்கள் அணிசேரா நாடுகள் என்கிற ஒரு கூட்டமைப்பையே இல்லாமல் காலி செய்துவிடும். அதாவது இந்த நாடுகள் நிச்சயம் ஏதாவது ஒரு பெரிய நாட்டின் பக்கம் சார்ந்தே ஆக வேண்டும் என்கிற நிலை உருவாகிவிடும். ஆக இவ்வளவு பிரச்சனைகள் எதிர்காலத்தில் இந்தியாவுக்கு காத்திருக்கின்றன. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட பொருளாதார பிரச்சனையில் நம்முடைய தேசம் பாதிக்கப்படாதிருக்க நாம் கருத்தாய் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய தேசத்தில் ஆண்டவரே இதுவரை இல்லாத அளவு பொருளாதார பிரச்சனை வரும் நாட்களில் அதிகரிக்கும் என்று உலக பொருளாதார மன்றத்தில் ஆண்டவரே கொடுக்கப்பட்டிருக்கிற அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உலக அளவிலே மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி ஆண்டவர் வரும் நாட்களில் அதிகம் ஏற்படும் என்றும், ஆண்டவரே தகப்பனே, இதனால் இந்தியாவும் அதிக அளவிலே பாதிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. தற்போதிருந்தே எங்களுடைய ஆண்டவரே தகப்பனே, எங்களுடைய அரசாங்கம், மத்திய மாநில அரசாங்கம் இதை சரி செய்வதற்கு ஞானமுள்ள இருதயத்தை அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு கொடுத்துருளுங்கப்பா. எங்களுடைய இந்திய நாடாளுமன்றத்தை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய பிரதமர், எங்களுடைய ஜனாதிபதி, எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், சபாநாயகர், ஆண்டவரை குறிப்பாக எங்களுடைய நிதி அமைச்சரை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேசத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும், ஏழை மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாதிருக்கவும், அவருடைய வாழ்வாதாரம் மேம்படுத்தப்படவும், வேலை வாய்ப்புகளை உண்டு பண்ணவும், நல்ல திட்டங்களை செயல்படுத்த ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்தருளுங்கப்பா. தகப்பனே, ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா பொறுப்பில் இருக்கிற அதிகாரிகளும் உத்வேகத்தோடு செயல்பட்டு தேசத்தின் பொருளாதாரம் எந்த விதத்திலும் நலிவடைந்து போகாதபடி ஞானமாக ஆண்டவரே சரியான முடிவுகளை எடுக்க, அன்றைக்கு எகிப்திலே ஒரு பஞ்சம் வரும் என்று அறிவிக்கப்பட்ட பொழுது அதை சரி செய்வதற்கு ஒரு யோசேப்பை நீங்கள் எழுப்புனீங்க ஆண்டவரே. அதே போல் எங்களுடைய தேசத்தில் அநேக யோசேப்புகள் எழும்ப நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஞானமுள்ள அதிகாரிகள் எழும்ப நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை தடை செய்கிற எல்லா துரைத்தனத்தின் ஆவிகளும் கட்டப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம். உங்கள் கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.